பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். தலைவராக வேண்டுமென்று முடிவு செய்துவிட்டால் அதற்கான முன்முயற்சிகளை எடுப்பதற்கு மனதை தயார் செய்ய வேண்டும் என்று அறிவுரை. நிதி ஒதுக்கப்படாததால் ரயில்வே திட்டங்கள் கிடப்பில் உள்ளதாக தமிழக அரசின் குற்றச்சாட்டுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதில். ரயில் திட்டங்களுக்கான நிலங்களை கையகப்படுத்தி கொடுக்காததே பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்று விளக்கம். மதுரை தூத்துக்குடி வழித்தடத்திற்கு 91% நில எடுப்பு பணிகள் முடியவில்லை என்றும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி திட்டத்தில் பணிகள் தொடங்கவே இல்லை என்றும் சுட்டிக்காட்டு. மாநில அரசு ஒத்துழைப்பு தந்தால் மட்டுமே வளர்ச்சி சாத்தியம் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு. பிரதமரை தாக்க திட்டம் தீட்டியதாக காங்கிரஸ் எம்பிக்கள் மீது சபாநாயகர் ஒருதலைபட்சமாக புகார் கூறியதாக நடவடிக்கை. திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கும் நிலையில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களை நாளை சந்திக்கும் ராகுல் காந்தி. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களது கருத்துக்களை கேட்க முடிவு என்ற தகவல். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டாடா மோட்டார்ஸ் கார் உற்பத்தி ஆலை திறப்பு. மறைந்த ரத்தன் டாடாவின் சிலையை திறந்து வைத்து கார் உற்பத்தியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கார் உற்பத்தியை தொடங்கி வைத்த கையோடு ரேஞ்ச் ரோவர் காரை இயக்கி பார்த்த முதலமைச்சர் ஆலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களின் இயக்கத்தையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். We now arrive at the proud and historic moment. This milestone reflects dedication, excellence and a vision for the future. We now arrive at the proud and historic moment. The first car produced from this plant will be flagged off, marking the beginning of a new journey. பெரிய தொழில்களை தொடங்குவதற்கான கால அளவை பாதியாக குறைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலம் என்பதற்கு டாடா உற்பத்தி ஆலையை சாட்சி எனவும் புகழார். இந்தியாவுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான். உலகத்தரம் வாய்ந்த பல கார் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் நிறுவி இருக்காங்க. தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து இந்த ஆலையை நிறுவ நீங்க முன்வந்திருப்பதெல்லாம் எங்களுக்கு உள்ளபடியே பெரு மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இந்த காலகட்டத்தை நாங்கள் பாதியாக குறைச்சிருக்கிறோம். தமிழ்நாடு எந்த அளவுக்கு தொழில் செய்ய உகந்த எளிமையான மாநிலமாக இருக்கு என்பதற்கு இதைவிட வேற என்ன அத்தாட்சி வேணும்? உலக நாடுகளுடன் தான் போட்டி என்ற நிலைக்கு தமிழ்நாடு மாறிவிட்டதாக முதலமைச்சர் மகிழ்ச்சி. பிற மாநிலங்களுடன் போட்டி என்ற நிலையை தமிழ்நாடு எப்போதோ கடந்துவிட்டதாகவும் பேச்சு. உலக முதலீட்டாளர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. இது நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு முன்னேற்றம். தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கும் திட்டம் விரிவாக்கம். திட்டத்தை விரிவாக்கம் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருந்த முதலமைச்சரை கண்ட மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த தூய்மை பணியாளர்கள். தன்னுடன் செல்ஃபி எடுத்துக் கொள்ள முயன்றவர்களின் செல்போனை வாங்கி தானே புகைப்படம் எடுத்துக் கொடுத்த மகிழ்ச்சி.
நிறுவனங்களால் அதிக இழப்பை சந்தித்த 3 மாநிலங்களில் தமிழகமும் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. 16,048 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தி பொதுத்துறை நிறுவனங்களை சீரழித்ததே திமுகவின் சாதனை எனவும் கண்டனம். பாஜகவின் தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பாக சென்னை கமலாலயம் அலுவலகத்தில் தலைவர்கள் ஆலோசனை. தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தகவல். தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்களே உள்ளதால் கூட்டணி கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பாஜக தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அறிவுரை. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. தமிழகம் முழுவதும் நண்பகல் 12 மணி தொடங்கி 3 மணி வரை கடைகளை அடைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். தமிழகம் முழுவதும் 4,715 மதுக்கடைகளில் 2,970 மதுக்கடைகள் மூடப்பட்டதாக தகவல். திறந்திருந்த கடைகளிலும் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யப்பட்டதாக மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. சரி 150 ரூபா விற்கிறாங்க, இதுல 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. வந்து 200 ஆகிட்டாங்க. 140 கொடுக்குது சார், 200 ரூபாய் வாங்குறாங்க. திமுக ராமதாஸ் கூட்டணி குறித்த விசிகாவின் நிலைப்பாட்டை பற்றி பேசிய செல்வபெருந்தகைக்கு SS பாலாஜி கண்டனம். விசிகா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்கிற தோற்றத்தை திணிப்பது நாகரிகமற்ற அணுகுமுறை எனவும் சாடல். பல்வேறு கோரிக்கைகளுடன் திமுகவை தொடர்ந்து ஆதரிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பேட்டி. கூட்டணியிலிருந்து வெளியேற மாவட்ட செயலாளர்கள் அழுத்தம் கொடுத்த நிலையில் திடீர் யூட்டர்ன். தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் திமுக அரசிடம் பல பிரதான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து அதற்கான வேண்டுகோளை, அழுத்தங்களை தந்து வருகிறோம். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக விஜய் என்ன செய்தார் என்று வேல்முருகன் கேள்வி. முதலமைச்சரை நக்கல் நையாண்டியுடன் பேசுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் எச்சரிக்கை. நீ என்ன சொல்ற? என்ன முதலமைச்சர் சார், என்ன முதலமைச்சர் சார், என்ன அங்கிள், என்ன அங்கிள், என்னடா நக்கல், என்னடா நையாண்டி, வா களத்துக்கு வா, எந்த துரும்பையும் கிள்ளி போடாமல் ஒரு அறிவு கட்ட கூட்டமாக ரசிகர் மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு நீ அரசியல் பேசு, மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்க, அது வேற விஷயம். ஆனா மற்ற தலைவர்களை சவாலுக்கு அளிப்பது, நக்கல் செய்வது, நையாண்டி செய்வதை திரு விஜய் அவர்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும், நிறுத்திக் கொள்ள வேண்டும். வருகிற 13ஆம் தேதி சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரை நிகழ்த்துகிறார் விஜய். கூட்டத்தை முறைப்படுத்துவது தொடர்பாக தன்னார்வலர்கள் மற்றும் பவுன்சர்களுக்கு பயிற்சி. அவங்கள வச்சுக்கலாம், இது இல்லாம டாக்டர்ஸ் மட்டும் எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான். யாருமே கோபப்படுற மாதிரியோ முகம் சுளிக்கிற மாதிரியோ நடந்துக்க கூடாது. முதல்ல சுய ஒழுக்கமா இருக்கணும். எல்லாத்தையும் சிரிச்ச முகத்தோட பேசு. உன்னை பாதுகாப்பு நிக்கிற அப்படின்னா நீ கோபத்தோடயோ அந்த மாதிரி எதுவுமே காட்டாத, அன்பா பழகு. அதுக்குதான் உன்னை போட்டிருக்காங்க. தவேக கூட்டங்களில் 1 பைசா கூட வாங்காமல் மக்கள் அதிகளவில் கூடி வருவதாக செங்கோட்டையன் பெருமிதம். இதே கூட்டத்தை திமுக காட்ட வேண்டும் என்றால் அமைச்சர்கள் தலா 2 கோடி ரூபாயாவது செலவு செய்திருக்க வேண்டும் என்று பேச்சு. இங்கே வருகிற போது நான் பார்த்தேன், மக்கள் வெள்ளத்தை 1 ரூபாய் கூட கொடுக்காமல் இவ்வளவு பேர் நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் சொன்னால் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. இதே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். 1 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தளபதி தான் வேண்டும் என்று இங்கே மக்கள் கூடியிருக்கிறீர்கள்.
செங்கோட்டையனை கிழவர் என்று விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, விஜயை செங்கோட்டையன் எந்த நாட்டிற்கு முதலமைச்சராக்கப் போகிறார் எனவும் கேள்வி. சார், அவரை விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுத்திருக்காரு. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். சும்மாங்க கிழமை என்ன பேசினாலும் சரி, அவர் போய் இனிமேல் இந்த ஆள் கிழமை இந்த செங்கோட்டையனுக்கு வயசு என்னங்க, இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து. சென்னை தாம்பரத்தை அடுத்த அகரம் தென் பகுதியில் ஆக்கிரமிப்பு கட்டடங்களை அகற்ற உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு. கட்டடங்களுக்கு மேல் ஏறி நின்று கொண்டு அதிகாரிகள் மீது கல்வீசியும் கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்வோம் எனவும் மிரட்டியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சியில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர் முகாமினை ஆட்சியர் புறக்கணிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சம்பிரதாயத்திற்காக வரும் மாவட்ட ஆட்சியர் புகைப்படம் எடுத்துக்கொண்டு அடுத்த 10 நிமிடங்களில் வெளியேறி விடுவதாகவும் புகார். சேலம் மாநகராட்சியில் குடிநீர் விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்க எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தர்ணா போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. தேமுதிக சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனுக்களை வாங்க நிர்வாகிகள் தயங்குவதாக தகவல். முதல் நாளில் கூட்டம் அலைமோதுவதைக் கண்டு ஆரவாரம் அடைந்த தொண்டர்கள் அடுத்தடுத்த நாட்களில் கட்சி அலுவலகம் வெறிச்சோடியதால் கலக்கம். கட்சி உரிமை கோரல் பிரச்சினை எழுவதற்கு முன்பாக கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் பாமக தலைவராக அன்புமணிக்கு அங்கீகாரம். பாமக விவகாரத்தில் முடிவெடுத்தது பற்றி தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விளக்கம். அன்புமணியை பாமக தலைவராக ஏற்கனவே அங்கீகரித்ததை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தெளிவாக்கியுள்ள தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் தங்களிடம் உள்ள ஆவணங்கள் அடிப்படையில் அங்கீகரிக்க எந்த தடையும் இல்லை என்று கூறி மறு ஆய்வு மனுவை முடித்து வைத்த நீதிபதி. தங்கம் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் ஆபரண தங்கம் 230 ரூபாய் உயர்ந்து 14,650 ரூபாய்க்கு விற்பனை. தொடர்ந்து உயரும் தங்கம் விலையால் நடுத்தர மக்கள் அதிர்ச்சி. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் உயர்வு. 1 கிலோ வெள்ளியின் விலை 15,000 உயர்ந்து 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை. எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்ள அஞ்சியே பிரதமர் மோடி அவைக்கு வரவில்லை என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் கடிதம். பெண் எம்பிக்களுக்கு எதிரான சபாநாயகரின் கருத்து தவறானது, அவதூறு தன்மை கொண்டது என்றும் காட்டம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்தது திமுக. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் முன்பே செய்தியாளர் சந்திப்பு நடத்தியதற்கு எதிர்ப்பு. டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு அதிகாரிகள் தீவிர சோதனை.